Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸ். என்ன நம்பர் இருந்தாங்க மறந்து போச்சு. ஒரு நாளா 2 நாளா 2-3 வாரம் வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் நம்பர் தெரில. இங்கே ஏதாவது ஒரு பக்கம் ஆட் பண்ணிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பண்ண முடியாததுக்கான காரணம் இப்போ சரியாகவே சுத்தமாகவே வீடியோ பண்ண முடியறது இல்லைங்க. யானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ ஏதாவது ஒர்க் வந்துடுது. உண்மையாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. யாராவது ஏதாவது வேலையை தந்துடுறா. என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸு முடியாதுன்னு சொல்லவும் முடியல. சரி, நம்ம புழப்பத்தை தள்ளி வைப்போம். இப்போ இன்னையிலேருந்து இல்லை இந்த வாரத்துலேருந்து கண்டினியூவாக ஈஓடி சீரியஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் லாஸ்ட் ஒரு மாதம், அதாவது ஒரு மாதமாக வீடியோ பண்ணலாம். அந்த ஒரு மாதத்துக்கு வந்து மொத்த கமெண்ட்டும் வாட்ச் பார்த்துருக்கேன். வாட்ச் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளேயும் கொடுத்துருக்கேன். அதில் ரீப்ளே பண்ணலாம் அப்படின்னு தோன்ற கமெண்ட்டை செலக்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட் என்ன, அதுக்கான பதில் என்ன பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலில் நான் யூடியூப் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது 3 மாதத்துக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. மாதம் ரீசார்ஜ் பண்ணணும். ஃப்ரீயாக அவங்க ஒரு ஒரு நம்மளை கவர்றதுக்காக தந்தாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இனி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 90 சூப்பர் காயின்குள்ளே யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணாதவங்க நீங்கள் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணலாம். ரெண்டாவது, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கணும். கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றதை விட அது ஆக்டிவேட்டே ஆக மாட்டேங்குது. என்னன்னா மாசம் ஆட்டோ பேமெண்ட் ஆகணும். இந்தியன் கவர்மெண்ட் பெருசாக அதுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. அதனால ஆட்டோ பேமெண்ட் அப்படின்றது அக்செப்ட் ஆகலை அப்படின்றனால கேன்சல் ஆயிரும் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது கடுப்பாக தான் இருக்கு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயின் வச்சு ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வேற வழி கிடையாது. அடுத்து OnePlus Nord 3 எப்போ வரும் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. OnePlus Nord 3 நிறைய சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியுது நண்பா. நம்ம Dimensity 1300 வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது மீடியாடெக்கோட Dimensity 8200 வர மாதிரி தெரியுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்போ லான்ச் ஆகும்? இது மார்ச்சோட எண்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய லீக்ஸ் போயிட்டு இருக்கு. வந்துன்னா சரியா 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தான் வரும். OnePlus கொஞ்சம் புரிஞ்சு பிரைசிங் இறக்கி எட்டு வராங்க. ஸோ 30,000 ரூபாய் பிரைசிங்ல எதிர்பார்க்கலாம் நம்ம. அடுத்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மொபைலில் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஸ் பண்ணலாம், ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா சில சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்ந்து வருது. அந்த மாதிரி சார்ஜர் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால எந்த வித ப்ராப்ளமும் வராது. அதே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்லையும் சார்ஜ் ஆகும். அப்படி இல்லைனா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது. நம்மளோட மொபைலாக இருக்கட்டும், எந்த டிவைஸாக இருக்கட்டும், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். அதை தாண்டி அதிகமாக வர சார்ஜ் அதை எடுத்துக்காது. ஸோ இதனால் ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். அந்த சர்க்யூட் ஃபெயிலியர் அப்படின்ற விஷயம் நடக்கும்போது அது அளவுக்கு அதிகமாக சார்ஜையோ பேட்டரி அளவுக்கு அதிகமாக ஓவர் வால்டேஜோ எடுக்கும்போது தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி பிரச்சனை பெருசாக இருக்கிறது இல்லை. ஸோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா சார்ஜ் பண்ணி விடுங்க. என்ன ஆக போகுது? நானும் அப்படி தான் சார்ஜ் பண்ணுவேன். யோசிச்சுக்கோங்க. எப்போவாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவாது தான் சார்ஜ் பண்ணுவேன். அடுத்து ஒரு நல்ல கேள்வி, அதுக்கு ஒரு வேற லெவல் பதிலும் வந்திருந்தது. ப்ரோ, நீங்கள் எதில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, எதில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் பதிலே வந்துருச்சு. ஐ திங்க் மொபைல் கெயின் மாஸ்டரில் எடிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்க. கெயின் மாஸ்டரில் எடிட் பண்ணதுக்காக இவ்வளோ பெரிய பிசியை பின்னாடி உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் சேர்த்து எடிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி எதில் ஷூட் பண்ணுறேன்? இன்னைக்கு வரைக்கும் மொபைல் தான். எங்கள் மொபைலே மாற்றக்கூடாதுன்ற ஐடியாலாம் கிடையாது. கண்டிப்பாக சீக்கிரமாக மாற்றணும். கேமரா சீக்கிரமாக வாங்கணும் நண்பா. ஆனால் வேறு ஒரு சில காரணங்களால் வாங்க முடியாமல் இருக்கு. என்ன காரணன்றதை முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் மொபைலை தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிரைமரி மொபைல் LGயோட G8X. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Redmi Note 4 இந்த மொபைல் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நண்பா. கையில் எது இருக்கோ அதை வச்சு ஷூட் பண்ணுங்க. அது உங்கள்கிட்ட என்ன சாஃப்ட்வேர் தெரியுமோ அதை வச்சு எடிட் பண்ணுங்க. தெரியலனா கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, கற்றுக்கலாம். அடுத்து மொபைல்ஸ் எப்போ விலை குறையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா இப்போ நிறைய டேக்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால மொபைலோட ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் இந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சீக்கிரமாக கம்மியாகும் நண்பா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாதமாவது ஆகும் மொபைலோட ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற பிக் பில்லியன் டேஸ் எல்லாம் மொபைல்ஸ்க்கு இன்னமும் எக்கச்சக்க ஆஃபர்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பெரிய ஆஃபர், அடுத்த பெரிய ஆஃபர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸும் அமேசானில் அமேசான் பிரைம் டே சேல் நினைக்கிறேன்.
ஸோ இதையும் கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே தாறுமாறாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்ச்சில் வர வாய்ப்பு இல்லை, ஏப்ரலில் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கான ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். வருது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிடும். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அப்டேட்ஸும் ரொம்ப வேகமாக டெலகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருந்தேங்க. லேப்டாப்ஸ் 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய்க்குள்ள லேப்டாப் சொல்லுங்கள், கம்மி ப்ரைஸில் நல்ல லேப்டாப் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து இந்த லேப்டாப் தான் அப்படின்னு சரியாக சஜஸ்ட் பண்ண தெரில. முடிஞ்சதுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய டைமில் செம்மையான ஆஃபர்ஸோட லேப்டாப் வரும். அந்த மாதிரி வரப்போ நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ரெகுலராக என்ன ப்ரைஸில் இருந்தது, ஒர்த்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய டைமில். ஸோ அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா டக்குன்னு ஒரு லேப்டாப்பை சொல்லிட முடியாது. உங்களோட நீட் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, அந்த லேப்டாப் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் கேட்டு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ கமெண்ட்டை பார்த்து டப்புன்னு ரீப்ளை பண்ண முடியல நண்பா. ஸோ முடிஞ்சதுன்னா டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பேசுகிறதுக்கான ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, நம்ம பேசிட்டு சீக்கிரமாக கரெக்டாக ஒரு முடிவு பண்ணலாம். அடுத்து ரியல்மியோட GT Neo 5 நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சைனாவில் 31,000 ரூபா அப்படின்ற பிரைஸில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியா பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் 35,000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரியல்மி ரெகுலராக பண்ணுற ப்ரைஸிங்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32,000 33,000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும். எதிர்பார்க்குறாங்க 32,000 ரூபாய் பிரைஸ்க்கு. அடுத்து பிக்சல், சாம்சங் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் IP ரேட்டிங் தராங்க. ஆனால் ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி கம்மி பிரைஸில் வர ஃபோன்ஸ், குறிப்பாக IQoo கூட அந்த IP ரேட்டிங்கில் கவனமே இல்லை, ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கரெக்ட் தான். இதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கம்பெனி IP ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த IP ரேட்டிங் தர கம்பெனிக்கு அந்த மொபைல்லேருந்து ஷேர் போகுங்க. ஒவ்வொரு மொபைலோட சேல்லேருந்தும் ஷேர் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து கம்பெனிஸ் வந்து IP ரேட்டிங் தந்தாங்க அப்படின்னா மொபைலோட ப்ரைஸை கம்மியாக எட்டு வர முடியாது. இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பிக்சல், சாம்சங் மொபைல்ஸுமே லான்ச் ஆகும்போது விலை அதிகமாக தான் லான்ச் ஆகிருக்கும், காலப்போக்கில் அப்படி விலை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ மொபைல் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக IP ரேட்டிங் தரதில்லை. நினச்சாங்கன்னா கொடுக்கலாம், IP ரேட்டிங்கை தந்துட்டு அவங்க வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணாமல் அதை வந்து சேல் பண்ணலாம். ஆனால் அதை கம்பெனிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா எல்லாம் அவங்களோட லாபத்துக்காக. அடுத்து IQoo Neo 7 லான்ச் ஆக போகுது. இப்போ IQoo Neo 6 ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுது. 25,000 அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக IQoo Neo 6 இப்போ இல்லை, எப்போ வாங்கினீங்கனாலும் 25,000 ரூபாய் அதுக்கு கீழே வருது அப்படின்னா ஒரு தரமான டீல் நீங்கள் வாங்கலாம். அடுத்து 12,000 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல கேமிங் PC சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்மையாக சொல்கிறேன் நண்பா, யாராவது 12,000 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு கேமிங் PC இருக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. 100% பண்ணவே முடியாது. அதில் அவங்க கேமிங் PC அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசரை கம்மி பண்ணிட்டு கிராஃபிக் கார்டை மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு அவங்க வந்து கேமிங் PC அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்டில் நெக் ஆகும். ஒரு கேமிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதுக்கு ப்ராசர் முக்கியம் இல்லை அப்படின்னு ஆயிராது. ப்ராசரும் தேவை, கிராஃபிக்ஸ் கார்டும் தேவை. இப்போ மார்க்கெட்டில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசர் ஒரு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் ப்ரைஸ்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராசர் மட்டுமே 15,000 ரூபாய்லாம் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இது போக ஒரு மதர் போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸிங் ஏறிடும். நீங்கள் ஒரு 20,000 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல கேமிங் PC பில் பண்ணிட முடியும். நல்ல கேமிங் PCன்னு சொல்ல முடியாது, கேமிங் PC பில் பண்ணிட முடியும். ரைசனோட G சீரிஸ் ப்ராசர் ட்ரை பண்ணுங்க. லேட்டஸ்ட் அந்த ப்ராசஸ்ல கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களால் ஒரு நல்ல கேமிங் PCயை பில் பண்ணிட முடியும். ஸோ சரியாக பார்த்து வாங்குங்க. காம்பனன்ஸை இந்த வீடியோவில் என்னால் ஷேர் பண்ண முடியாது. அடுத்து ரியல்மியோட GT Neo 5 இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும்? நான் வந்து ஒரு நல்ல மொபைல் 30,000 ரூபாய்க்கு வாங்கலான் இருக்கேன். என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. GT Neo 5 இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கடைசி அல்லது அடுத்த மாதத்தில் வருங்க. இது வரைக்கும் கன்ஃபார்மான டீடைல் எதுவும் கிடைக்கல. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போவே மொபைல் வாங்கணும் அப்படின்னு சின்ன GT Neo 3T இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தைரியமாக வாங்கலாம், வாங்கக்கூடிய ஒரு மொபைல் தான். அது மாதிரி 2 அப்படின்னு கொஞ்சம் பழைய மொபைல். ஸோ அதை பற்றி தெளிவாக எனக்கு தெரிலங்க. அடுத்து ப்ரோ IQooட Z7 Pro இதனோட அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நேற்று Z7 பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால Z7 Pro எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
இது வரைக்கும் உண்மையாக எந்தவித லீக்ஸுமே கிடையாது இந்த Z7 Pro பற்றி. Z6க்கு அப்புறம் Z7க்கு அப்புறம் தான் அதை பற்றி கம்பெனி ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தோன்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மொபைலை பார்க்கும்போது இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டான சார்ஜிங், AMOLED டிஸ்பிளே, கூடவே மீடியாடெக்கோட அந்த டைமென்சிட்டி சீரியஸ், குறிப்பாக அந்த 800 சீரியஸ் ப்ராசரோட வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைனாலுமே அந்த 1300 இந்த மாதிரியான ப்ராசரோட எதிர்பார்க்கலாங்க. அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சில லீக்ஸ் நான் பார்த்துருந்தேன் 7 Gen 2 ஓட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தாங்க IQooவோட IQoo Z7 Pro இருக்கும். அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ அதனால வீடியோவில் லென்த்தும் அதிகமாக இருக்கும். எவ்வளோ கொஸ்டின் எடிட்டிங்கில் ரிமூவ் ஆக போகுதுன்னு தெரிலங்க. ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதில் நான் முடிக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.